ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏத்தர் 450X Gen 3.6ஓட யூசர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நானே பேசிகிட்டு இருக்காம ப்ரோட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ வாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய், கௌதம் ஃப்ரம் பெருந்துறை. ஹாய், நைஸ் டு மீட் ப்ரோ. ஓகே ஓகே, சரி ப்ரோ, நீங்கள் வண்டி எப்போ வாங்குனீங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்குனீங்க, இப்போ வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம் கேட்டுக்குவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எலக்ட்ரிஷியன் ப்ரோ. ஓகே ஓகேங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து மந்த்லி ஒரு 5000 அரௌண்ட் பெட்ரோல் போட்டுட்ருப்பேன். ஓகே, அதனால் வந்து ஒரு இவி வெஹிக்கிள் எடுக்கலான்னு நான் நிறைய ஒரு 2 வருஷமாக சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. ரைட். அப்போ தான் வந்து ஏத்தர் வந்து எனக்கு ஏத்தர் ஏன் லைக் பண்ணோன்னா அதிகமாக கிரிட் அதிகமாக வச்சுருந்தாங்க. அது மோஸ்ட்லி நான் லைக் பண்ண சார்ஜிங் நெட்வொர்க் சொல்கிறீங்க. சார்ஜிங். மற்ற வெஹிக்கிள் நான் நிறையா வெஹிக்கிள் செக் பண்ணிட்டேன். சேட்டாக் பார்த்தேன், ஓலா பார்த்தேன், டிவிஎஸ் நிறையா பார்த்தேன். அதில் ரொம்ப லைக் பண்ண வச்சது வந்து எனக்கு மோஸ்ட்லி இந்த கிரிட் எனக்கு ரொம்ப இந்த கிரிட் நெட்வொர்க் உங்களுக்கு வந்து இந்த வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு இதாக இருந்து சொல்கிறீங்க. ஓகே, மெயின் இந்த இதில் ஆனதே அதுதான் ப்ரோ. அதுதான் கரெக்ட். ஆமா, இப்ப நம்ம ஏதோ அவசரமா போனோம் அப்படின்னாலும் கண்டிப்பாங்க போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு போறது ரொம்ப கன்வீனியன்ட் தான். ஆனா நம்மளுக்கு எஃபிஷியன்டா வேணும், பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா வேணும் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் நிமிஷம் போட்டோம்னா நம்ம வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயா கூட வந்து டாப் பண்ணிக்கலாம். நம்ம ஈரோடு லோக்காலிட்டியில பாத்தீங்கன்னா அரௌண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 20 கிரேட் எனக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரோ. 20 எனக்கு தெரிஞ்சு 30 கிரேட் பக்கம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 கிரேட் இருக்கும் ப்ரோ. நான் சுற்றி எங்கே போனாலும் நான் வந்து எங்கேயோ ஒரு பக்கம் நான் வந்து போய் சார்ஜ் பண்ணிக்கிறேன். அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே வச்சிருக்காங்க ப்ரோ. வச்சிருக்காங்க. ஓகே, அதனால வந்து எனக்கு ரொம்ப லைக் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. ஓகே, எவ்வளோ ஓடி இருக்கு, எப்போ எடுத்தீங்க வண்டி? 2023 மார்ச்சுங்க ப்ரோ. 2023 மார்ச் அப்படின்னா இப்போ இந்த மார்ச் வரப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆக போகுது. ஓகே, ஒரு வருஷம் ப்ரோ. சாரி, 2024 ப்ரோ. 24 சாரி ப்ரோ, 2024 ப்ரோ. அதான் பார்த்தா 23 இந்த மாடல் வரவே இல்லையே. 2024 ப்ரோ. ரைட் ரைட், அதான். ஓகே ப்ரோ, 10 மாசம் ஆச்சு அப்போ. அத சொல்லுங்க. அதான் நான் ஷாக் ஆகுறேன். Gen 3.6 போன வருஷம் தான வந்துச்சு அப்படின்னு. அத மாதிரி சொல்லிட்டேன் ப்ரோ. பரவாயில்ல. எவ்வளவு கிலோமீட்டர் ப்ரோ? 14138 ஓடி இருக்கு ப்ரோ. 14000 ஓட்டி இருக்கீங்க. ஓகே, நல்ல ரன் தான். அரௌண்ட் ஒரு டைம் பேக் டயர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, சர்வீஸ்ல ஒரு விஷயம் இல்லைங்க ப்ரோ. போவேன் 5000 கிலோமீட்டர் சர்வீஸ் விடுங்க ப்ரோ. ஓகே, அவங்க நீட்டா ஜெனரல் செக் பண்ணிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு. எந்த லொகேஷன்ல சர்வீஸ் பண்றீங்க? ஈரோடுங்க ப்ரோ. ஓ, ஈரோடு. உங்களுக்கு ஆமா, ஈரோடு தான் பக்கம். ஓகே ஓகே, எந்த ஒரு இஷ்யூ இல்லைங்க ப்ரோ. ஆமா, ஈரோடு தான் நானும் பண்றேன். நீங்க சொல்ற மாதிரி ஈரோடு சர்வீஸ் சென்டர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இது நீங்க திருப்பூர், கோயம்புத்தூர் இது போயிருந்தீங்கன்னா நம்ம அது இல்லாம அங்க சர்வீஸ் சென்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஃப்ரெண்டா தான் பழகுறாங்க ப்ரோ. எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. போனோம்னா ஒரு இது இல்லாம போனோம்னா இப்போ நம்ம நார்மலா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுவோம் அது மாதிரி பேசுறாங்க ப்ரோ. மெயின் அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல, ஈரோட்லயும் எனக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கோயம்புத்தூர்னா நான் போனேன்னா ஆனமலைஸ் போவேன். இன்னொரு ரீட்டைல் பார்ட்னர் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி கண்டிப்பா அங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற கஸ்டமர்ஸ் தான் கேட்கும். நானும் பண்ணிட்டு இருந்த கஸ்டமர் தான். போன வருஷம் 2024 முன்னாடி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. 24 தானே உங்களுக்கு ஈரோடு, அப்புறம் இந்த ஆனமலைஸ், கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் நான் அங்க போறது கிடையாது. ரொம்ப பேடு தான். இப்போ நிறைய பேர் சொல்றீங்க ஏத்தர்ல சர்வீஸ் வந்து பேடா இருக்கு அப்படின்ட்டு. ஏத்தர்ல சர்வீஸ் வந்து பேடா இல்லை, அதை எடுக்கிற ரீட்டைல் பார்ட்னர் தான் முக்கியம். கோயம்புத்தூர்லயே பாத்தீங்கன்னா 2 இருக்கு ரீட்டைல் பார்ட்னர்ஸ். ஒன்று வந்து ஆனமலைஸ், இன்னொன்று வந்துட்டு ராம்நகர்ல இருக்கு. அவங்க பேர் நான் யூஸ் பண்ண நான் விரும்பல. ஓகேங்களா, நீங்க ஆனமலைஸ்ல போய் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை அங்கே போனீங்க, இன்னொரு பக்கம் போனீங்கன்னா அவங்க திருப்பூர்லேயே அவங்க தான் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு லெத்தார்ஜிக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு புவர் சர்வீஸ் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ ஏத்தரோட சர்வீஸ் மோசமாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். யார் எடுக்கிறா, புரியுதுங்களா, யார் எடுக்கிறா அதுதான் மேட்டர். சரி ப்ரோ, அப்புறம் இப்போ வரைக்கும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, என்னென்ன மாற்றிருக்கீங்க, நீங்கள் எதிர்பார்த்ததை இந்த வண்டி பூர்த்தி செய்யுதா? ஓகேங்க. எனக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு சொகுசா இருக்குங்க ப்ரோ இந்த வண்டி. உண்மை சொல்ல போனால் எனக்கு இது ஓட்டிட்டனால வந்து பெட்ரோல் வண்டி என்னால் யூஸ் பண்ண பிடிக்கல. இல்லை, அது உண்மைதான். எனக்கு வந்து இதில் 80ல் போனால் கூட ப்ரோ, 80ல் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காதுங்க ப்ரோ. இருக்காது. நல்லா நார்மலாக ஒரு எங்கே போனாலும் ஒரு டயர்னஸ் கிடையாதுங்க ப்ரோ. வைப்ரேஷன் இல்லை. அது சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஓட்டி பார்த்து நான் 2வது வண்டி எடுத்துட்டேன் ப்ரோ. என் மச்சனுக்கு வண்டி எடுத்து கொடுத்தேன் ப்ரோ. நல்ல விஷயம். என்ன எடுத்தீங்க? இதே தான் எடுத்துங்க ப்ரோ. அரௌண்ட் எடுத்துக்கூட ஒரு 3 மாதம் ஆகுதுங்க ப்ரோ. நான் அதிகமாக நான் ரிஸ்தா பார்த்தேன் ப்ரோ. நான் ஏன்னா ஆல்ரெடி கம்யூனிட்டி டேக்கு வந்து போய் நான் ரிஸ்தா வந்து விசிட் பண்ணியிருந்தேன். நான் அதிகமாக நான் ரிஸ்தா தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது ரிஸ்தா வந்து கிடைக்கல, அவங்க வந்து ஸ்டாக் இல்லை. அதனால வந்து 40X எடுத்துட்டேன் ப்ரோ. மோஸ்ட் இல்லை, யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதுதான் ப்ரோ பெஸ்ட் என்ன கேட்டா. இப்போ லேடிஸ் ஓட்டுறாங்க, அவங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் 2 வீலர் இது பண்றாங்க. அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரிஸ்தா நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். கன்வீனியன்ட்டா இருக்கும். அதே மாதிரி பூட் ஸ்பேஸ் பெருசு,
குழந்தைங்களை கூட்டு போறதுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு நல்ல இதை விட கொஞ்சம் லெக் ரூம் இருக்கு, அந்த மாதிரி இதுக்கு ஓகே. பட் யங்ஸ்டர்ஸ் போகும்போது 450 இதுவும் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்ட் மச்சனை தான் எடுத்து கொடுத்தேன் ப்ரோ. சப்போஸ் நான் வந்து அவனை எடுத்த உடனே நான் போய் ஏத்தர் ஷோரூம் கூட்டு போக கூடாது அப்படின்றதுக்கோசரம் நான் எப்படி சுத்தினோ அதே மாதிரி அவனுக்கு ஒரு 4-5 ஷோரூம் கூட்டு நல்ல விஷயம். எல்லாமே டெஸ்ட் பண்ணாங்க. அதுதான் ப்ரோ பெஸ்ட். ஏன்னா வந்துட்டு யாருக்குமே நம்ம ஒரு மோனோபோலியான ஒரு பொருளை கொடுக்கணும். இப்ப வந்துட்டு ஒரு இதை காமிச்சு இதை மட்டும் தான் நீ சாப்பிடணும் அப்படின்னா யாருக்கா இருந்தாலும் ஒரு இது இருக்குதான். ஒரு 5 காமிச்சு இதுல உனக்கு எது பிடிக்குதுங்கிறது நல்ல விஷயம். அவன் ஆல்ரெடி என் வண்டி ஓட்டி இருக்கான் ப்ரோ. அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஏத்தர் போகல. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி போனோம் அதே மாதிரி எல்லா ஷோரூம் கூட்டு போய் ஃபர்ஸ்ட் எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணான் ப்ரோ. அவனுக்கு வந்து நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் ப்ரோ. அவன் கடைசியா அவன் ஓலா போய் பார்க்கவே இல்லைங்க ப்ரோ. எனக்கு ஓலா மைண்ட் செட்டே கிடையாது, தயவுசெய்து எனக்கு கூட்டு போவானா அப்படின்ட்டாங்க ப்ரோ. அப்புறம் லாஸ்டா ஏத்தர் இருந்துட்டு 1 மணி நேரத்துல தான் ப்ரோ, 1 மணி நேரத்துல ஃபுல் பேமெண்ட் கொடுத்து டக்குன்னு எடுத்துட்டாங்க. எல்லாமே எடுத்துட்டாரு, நல்ல விஷயம் ப்ரோ. அப்புறம் ப்ரோஸ் பத்தியே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அது வந்து எதுலயுமே நடக்காது. நம்ம 2 பேருமே பழகிறோம் அப்படின்னாலும் நம்ம 2 பேருக்கும் எல்லாமே சுகமா போயிட்டு இருக்காது. அதுலயும் ஒரு கான்ஸ்னு ஒரு டாபிக் கம்பல்சரி இருந்ததாகும். இதுல நீங்க வந்து குறைய எண்ணத்தை நீங்க பாக்குறீங்க, நீங்க அனுபவிச்ச அதாவது கசப்பான நிகழ்வுகள், இப்படி நான் போக நினைச்ச இடத்துல இந்த மாதிரி ஆச்சு, அவசரத்துக்கு எனக்கு இது உதவல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்கும் ஏத்தர் கூட. அந்த மாதிரி நீங்க என்ன சொல்லுவீங்க? குறைன்னு ஒண்ணு இருக்கும்ல ஈவில? சார்ஜ் தான் ப்ரோ அப்படி சொல்ல போனா. ஓகே. ஆனா அது எல்லா இவி வெஹிக்கிள்லயுமே சார்ஜ்ங்கிறது என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ரேஞ்ச் பத்த மாட்டேங்குதுங்கறீங்களா இல்ல ரேஞ்ச் பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லுங்க ப்ரோ. என்ன சொல்றது, அது வந்து நம்ம இவி வெஹிக்கிள்ல வந்து குறைய சொல்ல முடியாதுங்க ப்ரோ. எல்லா இவி வெஹிக்கிள்ல இருக்கிறது தான். இப்போ சப்போஸ் நான் வந்து இங்க வந்து என்னோட நேட்டிவ் வந்து ராசிபுரம் ப்ரோ. ராசிபுரம் போறேன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஸ்பீடா போறேன்னு வச்சுங்களேன், ரேஞ்ச் டப்புன்னு டிராப் ஆயிரும். புரியுது. அதாவது இப்போ 40-50 ஓட்டணும்னா 100 கிலோமீட்டர் போகலாம். ஒரு 60-70 போனா ஒரு 75 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் தான் போக முடியுது. அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டப்புன்னு டிராப் ஆயிரும் ப்ரோ. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லாம் ஃபுல்லா வந்து சார்ஜ் கிரிட் இருக்கு, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சைடு பாத்தீங்கன்னா கிரிட் அதிகமா கிடையாது. ஓகே, இன்னும் கொஞ்சம் டீப்பான பார்ட்ஸ்ல எல்லாம் வந்து கிரிட்ஸ் வேணும் அப்படிங்கிறது வேணும் ப்ரோ. அதே மாதிரி திருச்செங்கோல்ல பாத்தீங்கன்னா திருச்செங்கோல்ல மெயின்ல போட்டு வைக்காம பாத்தீங்கன்னா உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள போட்டு தள்ளி போட்டிருக்காங்க. ஆமா. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் சிட்டிக்குள்ள போட்டா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய பேர் பெனிஃபிட் இருக்குங்க ப்ரோ. கரெக்ட் ப்ரோ, அது உண்மைதான். நான் வந்து ஏதர் சார்ஜிங் இன்ஃப்ரா டீம் கூட எப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் இது லொகேஷன் சஜஸ்ட் பண்றது, அவங்களும் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க ப்ரோ இங்க லொகேஷன் வேணும், அங்க லொகேஷன் வேணும். இது பண்ணும்போது இந்த கடந்த 3 வருஷமா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் பொள்ளாச்சியில ஒரு லீடு ஜென்ரேட் பண்றதுக்கு. 3 வருஷத்துல நம்மளால ஒண்ணு பிடிக்க முடியல. ஏன்னா இப்ப அவங்களும் வந்து இப்ப எங்க இடம் கிடைக்குதோ அங்க வந்து போட்டுருவாங்க. இப்ப வந்து நம்ம இப்போ பெருந்தர்ல இருந்து இப்ப இங்க ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள நீங்க சீனாவரத்து கிட்ட இருக்கிறாங்களா, இதுக்குள்ள ஒரு இடம் கிடைச்சு லீடு கிடைச்சாலும் அவங்க போட்டுருவாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு இதுதான். பட் நீங்க சொல்றது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். நானுமே நிறைய இடத்துல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஹைவேல இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தேவையில்லாம உள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் வேஸ்ட், அந்த டைமிங் வேஸ்ட். அந்த மாதிரி இப்ப நான் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா, எங்க ஊருக்கு போகும்போது நான் தேவையில்லாம் பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு திரும்ப வெளியே வந்து நம்ம போற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அது அப்கமிங் இயர்ஸ்ல 2027க்குள்ள இப்ப ஆல்ரெடி 2700 வச்சிருக்காங்க. வி கேன் எக்ஸ்பெக்ட் இதே டபுள் ஆகிற வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சுங்க ப்ரோ, மத்த இவி வெஹிக்கிள்லாம் வந்து கஸ்டமர் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி ஒரு இது பண்றாங்களான்னு தெரியல. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்தது இல்ல. ஏர்டெல்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்து நான் 1 மாசத்துலயே கம்யூனிட்டி டேக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம தான் போனோம். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அன்னைக்கு நீங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்லாம் நின்னீங்க, சூப்பரா இருந்துச்சு. ஆமா. அந்த மாதிரி மத்த செகண்ட் இயர் அது 2023ல ரொம்ப பெட்டரா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் ப்ரோ. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, சூப்பரா இருந்தது. அந்த மாதிரி மத்த இவி வெஹிக்கிள்லாம் அந்த மாதிரி பண்றாங்களா எனக்கு தெரியல. ஆனா இது சூப்பர் பண்றாங்க. பட் இந்த அளவுக்கு ஏத்துற அளவுக்கு பண்றது இல்ல மாதிரி. ஆனா நான் அங்க போய் தான், ஏன்னா எனக்கு 1 மாசத்துல வந்து எனக்கு கொஞ்சம் இதாதான் இருந்தது. டக்குன்னு எடுத்தோன்னே ஒரு இவி வெஹிக்கிள் எடுத்தோன்னே நம்ம நல்லதுன்னு சொல்ல முடியாது. கரெக்ட், ஒரு இதாக தான் இருக்கு. ஆனா எனக்கு அந்த கம்யூனிட்டி டேல போய் அட்டன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நான் பேசின ஒரு 10 பேர்ல 10 பேருமே வந்து நெகட்டிவா யாருமே சொல்லவே இல்லைங்க. வண்டியை பத்தி யாரும் நெகட்டிவா சொல்லவே இல்லை. ரேஞ்ச் அதாவது இதோட பிரைஸ் வேணா அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே ஒழிஞ்சு ஒரு 186 வந்து இல்ல. இப்போ பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா இப்போ என்ன சொல்றதுன்னா இப்போ அந்த பில்ட் குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. நான் வந்து இதை கம்ப்ளீட்டா ஏத்தருக்கு நான் சப்போர்ட் பண்ண கிடையாது. நான் என்னோட ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏத்தரோனஸ் கோயம்புத்தூர் ட்விட்டர்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோம். அதுல வந்து நம்ம ஏத்தர் கூட சண்டையும் போட்டிருக்கோம் நிறைய விஷயங்களுக்கு. நானும் பாத்துருக்கேன். கேள்வி கேட்கிற விஷயங்களுக்கு நம்ம கேள்வியும் கேட்டிருக்கோம். பாராட்டக்கூடிய விஷயத்துல பாராட்டி தான் நல்லா இருக்குங்கிறத நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகும். ஸோ வந்துட்டு காஸ்ட் வைஸ் நம்ம 1,80,000 வந்தாலும் பில்டு குவாலிட்டியில எனக்கு நீங்க சொல்றத நான் 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது இன்னொன்னு சொல்லி விரும்புறேன் ப்ரோ. கம்யூனிட்டி டேக்கு போறதுக்கு முன்னாடி நாளுங்க ப்ரோ, ஈரோடு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த கொஞ்சம் ஸ்டார்டிங்னு வச்சுங்களேன், ஸ்மார்ட் ஈகோல தான் போயிட்டு இருக்கேன். கரெக்டா போயிட்டு வரும்போது மேட்டு கிடைட்டுங்க ப்ரோ.
ஒரு 70 to 80 வந்துருப்போம் ப்ரோ. சடனா ஒரு நாய்க்கு கிராஸ் ஆயிடுச்சு. ஓகே. இது நான் சத்தியமா நான் முடிஞ்சேன்னு நினைச்சேன். வண்டி கீழே விழுந்துரும் அப்படின்னு நினைச்சேன். ஓகே. டப்புன்னு அடிச்சேன் ப்ரோ. டப்புன்னு அப்படியே சடனா நின்னு. பிரேக்கிங் நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்க. ஓகே. வைப்ரே சடனா நின்றுச்சுங்க ப்ரோ. ஓகே. அதெல்லாம் வந்து சூப்பர். நான் உண்மையிலே நல்லா அந்த மாதிரிலாம் நான் போய் அந்த மாதிரிலாம் இது பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. சூப்பரா அந்த கம்யூனிட்டி டேக்கு போறதுக்கு முன்னாடி நாள். ஓகே ஓகே. அதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது. அதெல்லாம் சூப்பரா இருக்குங்க. சரி ப்ரோ. அதான் பிரைஸ் மட்டும் தான் ப்ரோ கொஞ்சம் அதிகமா இருக்கு. மத்தபடி எல்லாம் வேற பிரைஸ் கரெக்ட். அவங்க இன்னொரு 10,000 கம்மி பண்ணி கொடுத்தா ஜஸ்டிஃபைங்க. -1 கேட்டீங்களா ப்ரோ? மைனஸ் என்னன்ட்டு பேட்டரி மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்குங்க ப்ரோ. ஒரு 3.7 கிலோவாட்ங்கிறது ஒரு 4.7 4.8 கொடுத்தா கூட நல்லா இருக்கும். அது நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன் லாங் ரைட்ஸ் போகும்போது. அது நம்மளும் ஃப்ரீக்வெண்டா வச்சுட்டு இருக்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அதுதான். எனக்கு ரொம்ப எல்லாம் வேண்டாம். இப்ப ட்ரூ ரேஞ்ச் 120 கொடுக்குறீங்களா, இன்னொரு 30 கிலோமீட்டர் சேர்த்து கொடுங்க, 150 கொடுங்க. இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப திருப்பூர்ல நான் வண்டி எடுக்கிறேன்னா ஒரு 60-70 ஓட்டி சேலத்துல எனக்கு ஸ்டாப் பண்ற மாதிரி இருந்தா தாராளமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் 1 மணி நேரம் பிரேக் எடுக்கிறது நான் வருத்தப்பட மாட்டேன். அதுக்கப்புறம் நான் திரும்பி எடுத்து தருமபுரி தாண்டி அந்த ஏரியா போய் டக்குன்னு வர மாட்டேது. கிருஷ்ணகிரிக்கு இதுக்கு நடுவே இருக்கும். அங்க நான் சார்ஜ் போட்டு இந்த மாதிரி வரும். தொப்பூர் இல்லைங்க, தருமபுரி தாண்டி அது ஏதோ ஒரு ஊரு, அது சம்திங் ஒரு சரவண பவன் இப்போ ஒரு கிரிட் கூட இருக்கும். அதுகிட்ட நம்ம போட்டோம்னா நல்லா இருக்கும். அங்க போட்டு திரும்ப நான் ஹொசூர் போற மாதிரி இருந்தா ஸோ நீங்க அது ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். நான் ரீசெண்டா கூட Gen 4ல நான் நேற்று பெங்களூர் போயிருந்தேன். ஓகே, Gen 2ல இருந்து ஒருத்தவங்க Gen 4 Gen 5 வாங்குறாங்கன்னா அது ஒரு பெட்டர் அப்கிரேடு. பட் Gen 3 இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இப்போ புது மாடல் 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோ உங்களுக்கு அடுத்து அந்த Gen 2025 மாடல் பத்தி தான் பேசணும். நிறைய இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்க ஒரு சத்தியமங்கலத்துல பண்ணாரிக்கு போயிருந்தோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பண்ணாரிக்கு போயிருந்தோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. பண்ணாரியில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருந்தா போயிருந்தோம் ப்ரோ. போயிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது ரொம்ப லாங்கு. ஓகே. போகும்போதெல்லாம் கிட்டத்தட்ட என்ன சொல்ற ஒரு 20% தான் இருந்ததுங்க ப்ரோ. பண்ணாரி போயிட்டு 20 தான் இருந்துச்சு. எனக்கு சரி வண்டி நீ தள்ளிட்டு தான் போக மாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு நானும் போய் கிட்டத்தட்ட என்ன ஒண்ணுன்னா ஒரு 4-5 கிரிட் எடுத்துட்டு போயிட்டேன் ப்ரோ. சார்ஜர் எடுத்துட்டு போயிட்டேன். அங்க போய் 10 பேர்கிட்ட கேட்கறேன் ஒரு சார்ஜ் போடுற உதவி பண்ணுங்க அப்படின்னு. அவங்க ஒருத்தருங்க இல்லையா அப்படி இப்படின்றாங்க ப்ரோ. அப்புறம் ஒருத்தர் மண்டபத்துல போய் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் போட்டோம் ப்ரோ. 1 மணி நேரம் போட்டோம் ப்ரோ. அவங்க யாராவது வந்து கழட்டி விட்டாங்க. கொஞ்சம் தான் இருந்தது. அப்புறம் அப்படியே உருட்டிட்டே வந்து கோபில ஃபாஸ்ட் சார்ஜர்ல போட்டுட்டு அப்புறம் அப்படியே வந்தீங்க. அங்க இருந்து அப்படியே கிளம்பி வந்தாங்க. ஓகே. அது மாதிரி சத்தியமங்கலம் அதே கதை தான். சார்ஜர் போடுற லொகேஷன் நானும் 1.5 வருஷமா தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் அந்த ஒரு மைனஸ் தான். அது எல்லா வெஹிக்கிளுமே வந்து இருக்கிறதா. நம்ம ஈவில வந்து அது குறை சொல்ல முடியாது. எல்லா வெஹிக்கிளும் இருக்குதுன்னு சொல்றதை விட நம்ம கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா பிளான் பண்ணி போயிருந்திருக்கலாம். நம்மளுடைய பிளானிங் இருக்கணும். இதுல வந்து நம்மளுடைய பிளானிங் இருக்கணும். ஆமா, நம்ம பாட்டுக்கு வந்து பெட்ரோல் வண்டி மாதிரி நம்ம எடுத்துட்டு போக முடியாது. ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல கிரிட் வந்து இப்போ வந்து அவைலபிளா இருக்கா, அது ஓகேவா, அந்த மாதிரி பார்த்துட்டு அப்படி அது அவைலபிளா இல்லைன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும், அந்த மாதிரி கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம யோசிச்சுதான் பண்ணணுங்கிறீங்க. நான் வண்டி எடுத்து ஒரு வாரத்திலேயே ஒருத்தர் சண்டேனால 250 கிலோமீட்டர் ஓட்டணும். ஓ. வண்டி எடுத்து நெக்ஸ்ட் வீக்ல சண்டே பரமத்தி வேலூர், கரூர், ஓகே, அப்படியே போய் நாமக்கல் போய் ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு ஆஞ்சநேயர் கோயில் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆஞ்சநேயர் கோயில் தான் பூஜை போலான்ட்டு நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அப்போ வந்து சர்வீஸ் சென்டர்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க இது இந்த ரிஜிஸ்டர் பண்ற வரைக்கும் நீங்க வந்து கிரிட்ல போட முடியாது அப்படின்ட்டாங்க. ஓகே. ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஓ, நீங்க கிரிட்ல போட முடியாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால வந்து நான் லோக்கல்ல இருக்கிற இதுல பூஜை போட்டேன் ப்ரோ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் 3ஆவது நாள் 4ஆவது நாளோ வந்து வெளியே போயிட்டு 250 கிலோமீட்டர் ஓட்டணும் ப்ரோ. அது நான் நீங்க சொல்ற மாதிரி நான் பிளான் பண்ணி தான் ஓட்டினேன். பிளான் பண்ணி கிரிட் எங்க இருக்கு நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்க. பரமத்தி வேலூர் போகும்போது அந்த பக்கம் ஒன்று இருக்குங்க ப்ரோ. வெள்ளை கோயில் இருக்கும், அந்த பக்கம் ஒன்று இருக்குங்க ப்ரோ. அதுக்கப்புறம் நாமக்கல் இருக்குங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டா அந்த வந்து 250 கிலோமீட்டர் ஒரே நாள்ல. ஓகே ஓகே. அதுதான் உங்களோட லாங் ரைட். நான் அடுத்ததுதான் கேட்கலான் இருந்தேன். ஒரு இந்த வண்டி வச்சு நீங்க லாங் எவ்வளவுதான் போயிருக்கீங்க? நான் பாக்குற கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் இதை நான் கம்பல்சரி கேட்கணும்னு இருக்கேன். ஏன்னா நான் வந்து நிறைய லாங் ரைட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி யார் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். பட் கேட்காம நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது உங்களோட லாங் ரைடு வந்து ஒரே நாள் 250 கிலோமீட்டர் வண்டி எடுத்து 3ஆவது நாளே. அது பெரிய விஷயம் தான். ஏன்னா அப்போ வந்து ரேஞ்ச் ஆங்ஸைட்டின்னு ஒன்று இருக்கும். வண்டி போகுமா போகாதா. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் ரைடு பண்ணது என்னோட Gen 2 எடுத்து 3 மாசம் கழிச்சு இங்கே போனேன். எங்கன்னா
கோவா போனேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங் ரைடு. அப்ப எனக்கு இருந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி எல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா நான் வந்து அப்போ 12,000 கிலோமீட்டர் ஓட்டி இருந்தேன். அப்பவே எனக்கு வந்து அந்த ஒரு பதட்டங்கிறது இருந்துகிட்டே இருந்துச்சு. போகுமா போகாதா, போகுமா போகாதா. இத்தனைக்கு நான் பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட நான் போனேன் ப்ரோ. ஃபேமிலியோட போனேன் ப்ரோ. 3வது நாளே அதெல்லாம் சத்தியமா பெரிய விஷயம். போயிட்டு வண்டி ரெஜிஸ்டர் கூட ஆளுங்க ப்ரோ. அதான் 200 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணேன். இல்ல அப்போ உங்களுக்கு வந்து பேக்கப் சப்போர்ட் கூட இல்ல. இப்பனா கூட நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஏதாவது ஒண்ணு நம்ம பேசி அதுக்கப்புறம் தான் ஒரு கம்யூனிட்டி டே வந்து நான் உங்களை வந்து இன்ஸ்டால பார்த்து அதுக்கு நம்ம பேசி மீட் பண்ணது. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி சப்போர்ட்டே கிடையாது. வண்டி நின்றுச்சுன்னா யார்கிட்டயும் பேச முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போதும் ப்ரோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. போய்க்கும் ப்ரோ. ஆனா போய்க்குவானா ரைட்லாம். அதான் நீங்க அப்புறம் நம்ம இப்போ அதுக்கப்புறம் தான் இந்த வாட்ஸ்அப் குரூப் அதெல்லாம் நம்ம நீங்க ஜாயின் பண்ணீங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ல நல்ல சப்போர்ட். நம்ம ஏதோ ஒன்னா டக்குன்னு ஏதோ ஒன்னா நம்ம உடனே மெசேஜ் போட்டோம்னா டக்குன்னு யாரோ ஒருத்தர் ஆன்லைன் தான் டக்குன்னு ரிப்ளை பண்ணிடுறாங்க. அதுல அதுக்கு தான் நம்ம அந்த குரூப் வச்சிருக்கிறது. அந்த லொகேஷன்ல இருக்கவங்க சப்போஸ் அந்த லொகேஷன் இல்லைன்னா கூடமே அந்த லொகேஷன்ல யாரோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை யாரோ வச்சிருந்தாங்கன்னா அவங்க மூலியமா கான்டாக்ட் பண்ணி இது வந்து சஜஸ்ட் பண்றாங்க. அதான் ப்ரோ. இல்ல நீங்க இப்போ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நம்ம எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, இது வந்து பெட்ரோல் பைக் கிடையாது. எங்க வேணா விட்டு சர்வீஸ் பண்ணலாம், இல்ல எங்க வேணா விட்டு பெட்ரோல் இப்படி அடிச்சிட்டு போலாம், அந்த மாதிரி கிடையாது. எப்ப வேணா நடக்கலாம். ட்ரெயினுங்கிறது அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா இதெல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் இதெல்லாம் கலந்துருக்கு. திடீர்னு வண்டி சில பிராண்ட் எல்லாம் இருக்கு, ஓடி 100ன்னு காமிச்சிட்டு ஓடி 60,000 30,000 அந்த மாதிரி. அதெல்லாம் என்னன்னா பேட்டரியில இருக்கிற அந்த இம்பேலன்சஸ், நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் இருக்கு. எனக்கு அது ஃபெமிலியர் பெருசா கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. சோ அதனால நம்ம அப்படி எதுக்கு இருக்கு அப்படின்னா, இப்ப நானே இப்போ திடீர்னு போறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணி தெரியுமா, கேரளால கர்நாடகால போறோமா எமர்ஜென்சி ஏதாவது ஒண்ணா சப்போர்ட் அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ. இல்ல இன்னும் கொஞ்சம் இதா சொல்லணும் அப்படின்னா, சொந்த பந்தம் கூட உதவி பண்ணாது அந்த மாதிரி. அந்த அளவுக்கு ஏத்தர் கம்யூனிட்டிக்கு எனக்கு ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. நீங்க சொன்னது அது 100க்கு 100 உண்மை. நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இஸ் வர்க்கிங் ஃபைன். நம்ம ஒண்ணுன்னா இப்போ கோயம்புத்தூர் மட்டும் நம்மளுக்கு இல்ல, கோயம்புத்தூருக்கும் தனியா இருக்கு, கேரளாக்கும் தனியா இருக்கு, கர்நாடகா, பெங்களூர் எல்லாத்துக்கும் இருக்கு. அதே மாதிரி சொன்னீங்கன்னா அது மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. கம்யூனிட்டியில வந்து அந்த சப்போர்ட் மட்டும் இருக்கான்னு சொல்லிட முடியாது. சப்போஸ் சர்வீஸ் இஷ்யூ ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா நான் கம்யூனிட்டி நம்ம இது வாட்ஸ்அப்லேயே நான் வந்து ஷேர் பண்ணிக்குவோம். அப்போ வந்து ப்ரோ சப்போர்ட் பண்ணுவார். இந்த மாதிரி அதில் ஒரு டீம் இருப்பாங்க சப்போர்ட் பண்ணி. அதில் வந்து கண்டிப்பாக அருண் ப்ரோக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். என் மச்சனை வந்து வண்டி எடுத்து நான் சொன்ன மாதிரி அதை நான் ஃபர்ஸ்ட் நாள் 3வது நாள் 250 கிலோமீட்டர் நான் வந்து அச்சீவ் பண்ணேன். அதே மாதிரி என் மச்சனும் வந்து 2வது நாளும் 3வது நாளும் சேலம் பக்கம் போயிட்டாப்புல. அங்கே போய் அவங்களுக்கு கிரிட் வந்து அவைலபிள் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருண் ப்ரோ தான் சப்போர்ட் பண்ணாப்புல. அதெல்லாம் உண்மையிலே சொல்ல போனா, ஏன்னா நானா இருந்தா கூட பரவாயில்ல, நான் சொல்லி வந்து என் மச்சன் எடுத்தாப்புல. நீங்க என்னமோ சொல்றீங்க, அது எப்ப நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. இருக்கும் ப்ரோ. நான் இப்போ சொன்னோன்னா நீங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பஞ்சாபிக்கு நீங்கள் போங்க, அங்கே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். சேலம் கிரிட்ல சரவண பவன். ரைட். ஆமா அந்த இதுகிட்ட டோல்கேட் பஞ்சாபி பக்கத்துல அங்க வந்து நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணீங்க. ஏன்னா நானா இருந்தா கூட பரவாயில்லைங்க ப்ரோ. என் மச்சனை வண்டி எடுத்து 3வது நாள் அவன் வந்து ஒரு தப்பா நினைச்சு நான் சொல்றது ஒரு அந்த நெகட்டிவ் அந்த இது எனக்கு புரியுது. நெகட்டிவா ஆயிரும், நம்ம மேல ஒரு தாட் வந்து பேட் இம்ப்ரெஷன் வந்துரும். அதனால இல்ல சரவணபவன் கிட்ட நான் முந்தானேத்து போகும்போது கூட அங்க வந்து பவர் இஷ்யூ இருக்கு. அது எப்பயும் நடக்கிறதா, அது நம்மளுக்கு தெரியும். புதுசா போறவங்களுக்கு தெரியாது. அது குறையும் சொல்ல முடியாது, இவங்களையும் குறை சொல்ல முடியாது, கரண்டையும் குறை சொல்ல முடியாது. அது நம்ம டைம் தான் சொல்ல. ஆமா அது சூப்பர். சரி ப்ரோ. இப்போ ஒருத்தவங்க வந்து உங்க ஆல்ரெடி உங்க மச்சனுக்கு நீங்க எடுத்து கொடுத்ததுன்னு சொல்லிட்டீங்க. சரி, இப்போ இந்த வீடியோ இருக்கிறவங்க வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆஸ் அ கஸ்டமரா நீங்க ஒரு ஜென்யூனா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு மற்ற வெஹிக்கிள் போறதோட ஏத்தர் நல்லா பெட்ரு சொல்ல போனா. ஓகே. ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா கிரிட். மோஸ்ட்லி கிரிட் தான். நீங்க கிரிட் தான் எனக்கு வந்து ஏத்தர்ல பிடிச்சது கிரிட் தான். ஒரு டாப் நாச் நீங்க சொல்றது கிரிட். ஓகே. 2வது சர்வீஸுங்க ப்ரோ. நீங்க வந்து நீங்க மத்த வெஹிக்கிள்லாம் சர்வீஸே நீங்க விட வேண்டாம் அப்படிங்க. சர்வீஸ்ங்கிறது எந்த லொகேஷன் நீங்க மென்ஷன் பண்ணிக்கீங்க. ஓகே. சர்வீஸ் எனக்கு வந்து ஈரோடு சர்வீஸ் சென்டருங்க ப்ரோ. நீங்க மத்த வெஹிக்கிள்லாம் வந்து சர்வீஸ் நான் போன வரைக்கும் நீங்க சர்வீஸே கொண்டு வர தேவையில்லை அப்படின்னாங்க. ஆனா ஏத்தர்ல பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 4500 மேல தாண்டிடுச்சுனாவே
அவங்களா கூப்பிட்டு உங்களை இன்வைட் பண்ணுவாங்க, வாங்க சர்வீஸ் விடுங்க அப்படின்ட்டு நம்மள. இல்ல இப்ப ஏன்னா ப்ரோ ஒரு பிராண்ட் வந்துட்டு இந்த வண்டி நீ சர்வீஸே பண்ண வேண்டியது இல்ல அப்படிங்கிறது ஒரு மிஸ்லீடிங்கான ஒரு கண்டென்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுல வைக்கக்கூடிய இந்த மிக்சி கிரைண்டர் இந்த பொருட்களையே ஒரு லிமிட்டட் டைமுக்கு அப்புறம் சர்வீஸ் பண்ண சொல்றாங்க. அது வந்து அது ஒரு மோட்டர் ஸ்டஃப் தான். சம்ஹவ் இதுலயும் மோட்டர் இருக்கு. நான் பிராண்ட் பேமே சொல்றேன், ஓலா. அதுலயும் வந்து மோட்டர் காம்போனன்ட்ஸ் எல்லாமே தான் இருக்கு. மோர் தேன் தட் நம்ம அதுல வந்து சட்னியோ அரிசியோ அரைக்கிறது கிடையாது. நம்ம உடம்பு உயிரோட நம்ம அங்க போயிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து சர்வீஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்க பிராண்ட்லயே சொன்னாலும் எவ்ரி ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ், ஏன்னா இவிஸ்க்கு ஸ்டாண்டர்டே 5000 தான். எவ்ரி 5000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் நீங்க சர்வீஸ் சென்டர் கொண்டு போயிட்டு ஜென்ரலா பாத்துக்குங்க. ஜென்ரல்னா சும்மா பிரேக் பேட் நல்லா இருக்கா, டயர் நல்லா இருக்கா, அது இல்லை. மோட்டர் எப்படி இருக்கு, பேட்டரியோட ஹெல்த் எப்படி இருக்கு, வேற ஏதாச்சும் ஒயரிங்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா ரேட் பைட்ஸ் இதெல்லாம் ரொம்ப காமன். ரேட் பைட்ஸ் இருக்குதா, அப்புறம் மற்றபடி பேசிக்காக என்னென்ன கேலிபிரேஷன்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. தயவு செஞ்சு சர்வீஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க எனக்கு காசு மிச்சம் அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க. இங்க மிச்சம் பண்ற காசு நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு கண்டிப்பா ப்ரோ நேரம் ஆகாது. அது வந்து இப்ப நீங்க சொல்றீங்க சர்வீஸ் வந்து மிச்சம் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க ப்ரோ. அது நிறைய பேர் அதான் ப்ரோ ஒரு தப்பு பண்றாங்க. இல்ல ப்ரோ, 2 நாளைக்கு முன்னாடி நேத்து ஒரு ராஜேஷ் ப்ரோ வீடியோ போட்டிருந்தேன். அதுல ஒருத்தர் வந்துட்டு நான் 1 வருஷம் 4 மாசமா வண்டி வச்சிருக்கிறேன், எனக்கு இது வரைக்கும் சர்வீஸ் காஸ்ட் 0 அப்படின்னு ஒரு பெருமையா நினைச்சுக்கிறாரு ப்ரோ. அது பெருமை இல்ல ப்ரோ, நீங்க வந்து இல்ல நினைச்சுக்கிறாங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப என் வண்டி எட்டப்பா, நான் 1 வருஷமா ஓடிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து வெட்டி செலவு எதுவும் வைக்கல. பேட்டரி விஸ்க்குன்னு போல, மோட்டர் விஸ்க்குன்னு போல, எதுவும் போல. ஆனா எனக்கு வெட்டி செலவு எதுவும் வைக்கல. நான் காசு எடுத்தேன், 20,000 ஓட்டிட்டுனப்பா, ஓட்டுன கிலோமீட்டர் 2 ரூபாய் ஓட எனக்கு 40,000 மிச்சமா இருக்குது. இப்படி நீங்க பெட்ரோல் மிச்சம் பண்ணிட்டுன்னு நினைக்கிறது சத்தியமா அது பெருமைதான். பணம் மிச்சம் பண்றதுங்கிறது பெருமைதான், அது நீங்க ஒரு கௌரவமா சொல்லிக்கலாம். ஆனா நான் வண்டிக்கு செலவு பண்ணலன்னு சொல்றது பெருமையே கிடையாது. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோ, இப்ப நம்ம வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அடிச்சு பார்த்தா பிரேக்கோட கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். சப்போஸ் ஒரு வயசானவங்க ஒரு அப்பாவே யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து அவ்வளவு பிரேக் பத்தி தெரியாது. புரியுதுங்களா? சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி ஒரு சர்வீஸ்லெஸ் ஆன வண்டி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பாட்டுக்கு எப்பயும் போலமே ஓடிட்டு இருப்பாங்க, திடீர்னு பிரேக் ஃபெயிலியர் ஆகும். அப்போ என்ன ஆகும் ப்ரோ? இதை ஏத்தலவங்க வந்து அப்படி கிடையாது. நீங்க எவ்ரி சர்வீஸ் போனோம்னா பிரேக் செக் பண்ண ஒரு 18 பாயிண்ட்ஸ் செக்அப்ஸ் இருக்கு. அதுக்கு தான் நம்ம 500 ரூபா கொடுக்குறோம். 500 ரூபா கொடுக்குறோம் ப்ரோ. அது வந்து உங்களுக்கு நீங்க சப்போஸ் ஏதோ இஷ்யூனா நீங்க போய் தைரியமா கேட்கலாம். கரெக்ட். நான் 5000 ஒரு டைம் சர்வீஸ் பண்றேன், நீங்க அப்பயே நீங்க ஏதோ ஒன்னா நீங்க அப்பயே மாத்திருக்க வேண்டியதுன்னு நீங்க கேட்கலாம். நீங்க ஃப்ரீ சர்வீஸ்ல போய் நீங்க அப்படி கேட்க முடியாது. புரியுது. அந்த ஒரு ஃப்ரீயா சர்வீஸே பண்ணாம இருந்துட்டு அப்படி போய் ஒரு கம்பெனி நம்ம கேட்க முடியாது, பண்ண முடியாது. இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு ஃப்ரீயா சர்வீஸ் பண்றாங்கன்னா அங்க உங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்காது. ஓகே, ஃப்ரீயா சர்வீஸ்னா சர்வீஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்க இப்ப சப்போஸ் நீங்க ஓலாலே எடுத்துக்கங்க, நீங்க எப்ப கொண்டு வந்தாலும் சர்வீஸ் ஃப்ரீ. நீங்க உங்களுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் தான் காஸ்ட் அப்படின்றாங்க பாத்தீங்களா? அப்படி ஓகே. ஓ, சர்வீஸ் அங்க ஃப்ரீங்களா? ஆமா, சர்வீஸ்க்கு காசு கிடையாது. ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் தான் காசு. ஓகே, அப்படிங்கிற மாதிரி தான் என்ன சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது என்னன்னு பாக்குற விசாரிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து நீங்க என்னைக்குமே வந்து ஒரு ஃப்ரீயா கொடுக்குற இடத்துல வந்து என்னைக்குமே ஒரு மரியாதை இருக்கு. என்னைய பொறுத்த அளவுக்கு ப்ரோ. இல்ல ஆமா, இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா வண்டிக்கு ரேசர் கிட்டுக்கு 5000 கிலோமீட்டர் வாரண்டி இருக்கு. நீங்க ஒரு பிரேக் பேட் வெறும் 300 ரூபாய் பிரேக் பேட் போட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு 4000 கிலோமீட்டர் வாரண்டி தரான். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? 4000க்குள்ள உங்களுக்கு 3500 போயிடுச்சுனாலும் மற்றதுல நம்ம மறுபடியும் 300 ரூபா போட்டு தான் வாங்கணும். பட் ஏத்தர் வந்து உங்களுக்கு அது வாரண்டியில கவர் பண்ணி தரான். நான் வந்துட்டு சும்மா ஏத்தருக்கு மட்டுமே ஃபுல்லா மெரிட்ஸ் மட்டுமே நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் கமெண்ட்ஸ் வருது. நான் ஏத்தருக்கு நான் ஒன்றும் அம்பாசிடர் கிடையாது, அவங்கள ப்ரொமோட் பண்ணி பேசி எனக்கு 5 பைசா லாபம் கிடையாது. ப்ரோ வந்துட்டு என்ன சொல்றாரோ அதை தான் சொல்றேன். நான் இப்பயும் சொல்றேன், அப்கமிங்ஸ்ல வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட்டட் கஸ்டமர்ஸ், ஏத்தர் வச்சு ஃப்ரஸ்ட்ரேட் ஆன கஸ்டமர் இருக்காங்க. அவங்களையும் நான் வந்து இப்போ நான் கோயம்புத்தூர் போறதில்ல, அதிகமாக போறதில்லாதங்காட்டி அவங்கள மீட் பண்ண முடியறதில்ல. அவங்கள மீட் பண்ணனா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க. அது இதுலேருந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒன்னே அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்னவா இருக்குன்னா, ப்ராடக்ட் நல்லா இருக்கு, எனக்கு இல்லை ப்ராடக்ட் நல்லா இருக்கு, எனக்கு வண்டி வித்த டீலர்ஷிப் வந்துட்டு ரொம்ப வஸ்ட் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வாரண்டியில் கிளைம் பண்ணாலும் நீங்கள் அந்த டீலர்ஷிப் போய் தான் பண்ணணும். அதுக்கு அவங்க மனசு வச்சா மட்டும்தான் முடியும். அவங்க வந்து ஏதாவது அதை இதையும் கதையை கொடுத்து மழுப்புனாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுங்கிறது வரும். இப்போ கௌதம் ப்ரோ சொன்னதுலேயே ஒரு தெளிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஈரோடு சர்வீஸ் சென்டர் சப்போர்ட் பண்ணுறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் குவாலிட்டி. அவங்க நல்லபடியாக பண்ணுறாங்காட்டி தான் இவர் இப்படி பேசுகிறாரு. இதே வந்துட்டு ப்ரோக்கு அவங்க எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ணாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது, தழுங்க வைக்கிறது, வெயிட் பண்ண வைக்கிறது அதுன்னு பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி அவரும் இருக்க போகிறது தான் சொல்ல போகிறாரு. ஸோ அந்த மாதிரி ரிவ்யூஸ்க்கும் ப்ளீஸ் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க, என்னை திட்டாதீங்க. ஏத்தர் எனக்கு காசு கொடுக்கறது இல்லை, கொடுத்தாங்கன்னா எஸ் இன்க்ளூடிங் பெய்ட் ப்ரொமோஷன் கௌரவமாக நான் கூடிய விரைவில் போடுவேன். அதை நீங்கள் பார்க்க தான் போறீங்க. சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் தான் சொல்ல வந்தீங்க, அதுக்குள்ள நான் குறுக்க பேசிட்டேன்.
இல்லைங்க ப்ரோ, அது அப்ப சொல்ல போனா வேற இவி வெஹிக்கிள் நீங்க சொன்னீங்களா ஏத்தருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க. அதுல நான் பாத்தீங்கன்னா சேட்டாக்கு நான் லைக் பண்ணுவேன் ப்ரோ. ப்ரோ சும்மா இருங்க, நானும் தான் அண்ணா என்னை போன வாரத்துல கூட்டிட்டு போயிட்டு வம்புக்க டைம் நான் ஓட்டவே மாட்டேன்ட்டேன். ஏன்னா எனக்கு அது லுக் பிடிக்கல. அவன் மெட்டல் பாடி யூஸ் பண்ணிருக்கான், இதுக்கு அவன் இது என்னது இந்த மாதிரி ஃபைபர் யூஸ் பண்ணானா இன்னொரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் சேர்ந்து போகு, எனக்கு பிடிக்கல, வண்டியே நல்லா இல்லை அப்படி இப்படின்னு. அது 350 நம்ம ஃபுல் டச்சு அதெல்லாம் வச்சு வந்துச்சு வண்டி. அப்படி ஒன்றும் இல்லை ப்ரோ, வண்டியில உட்கார வரைக்கும் நான் அப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்கிறேன். இது என்ன வண்டி, இது என்ன லுக்கு அப்படின்ட்டு இருக்கிறேன். உட்காந்த உடனே அந்த சீட்டிங் கம்ஃபர்ட், உட்கார வண்டி அவ்வளோ வெல் பேலன்ஸ்டா இருக்கு. இந்த கிளஸ்டர் அப்புறம் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு வண்டி. இப்படி அமுத்துனா இங்க ஃப்ரண்ட்ல ஃப்ரங்க் ஓப்பன் ஆகுது, இது அமுத்தினாலே டிக்கி ஓப்பன் ஆகுது, லெஃப்ட் இண்டிகேட்டர் லெஃப்ட்ல சுவிட்ச், ரைட் இண்டிகேட்டர் ரைட்ல சுவிட்ச், ஹாரனு, ஸ்டார்டிங்கு. அப்புறம் வண்டி ஓட்டி பார்த்தேன், அது வந்துட்டு ப்ரோ பேக் இல்லாத வண்டி போல. எக்கோலயே அவங்க ஜென்ரல் அந்த எக்கோ நார்மல் மோட்ல ஓட்டி பாக்குறேன், அதுவே நல்லா போகுது. அது போக ஏதோ இன்னொரு மோட் இருக்குதுங்களாமா, அது என்னமோ ப்ரோ மோட என்னமோ சொன்னாங்க. அது எங்க குணத்தூர் ஷோரூம் இது விசாரிச்சு பார்க்கணும். அதை கண்டிப்பா நான் ரிவ்யூ பண்ணியே கொண்டுக்கிறேன் ப்ரோ. வண்டி ஒர்த்து. சேட்டாக் நான் லைக் பண்ணுங்க ப்ரோ. சேட்டாக் அது என்னன்னா ப்ரோ, இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான், இப்போ உங்களோட யூஸ் வந்துட்டு உங்க வீட்டை விட்டு விஸ்கண்ட பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் போயிட்டு வரணும். ஈரோட்ல இருக்கேன், சேலம் போனாலும் போவேன், திருப்பூர் போனாலும் போவேன், கோயம்புத்தூர் போனாலும் போவேன். அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நாம ஏத்துறதா நம்ம சஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களோட பப்ளிக் ஃபாஸ்ட் சார்ஜிங். சேட்டாக்ல யாருக்கு மாதிரி ஆளுக்குன்னா, நான் என்னப்பா நான் இங்க இருக்கேன் சீனாவரத்துல இருக்கிற என்ற கடை வந்து பெருந்தரை இருக்குது, இல்ல செங்கப்பள்ளியில இருக்குது, குளத்தூர்ல இருக்குது அப்படின்னா நான் போவேன், கடைக்கு போவேன், திரும்பி வருவேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி யூஸுக்கிறவங்கன்னா சேத்தா கண்ணை மூடிட்டு போயிடுங்க. ஒர்த், வேல்யூ ஃபார் மணி. அதுவும் நீங்க சொல்ற மாதிரி ஓலா மாதிரி எல்லாம் சர்வீஸ்லெஸ் எல்லாம் கிடையாது. நீங்க வந்து சர்வீஸ் வந்து ப்ராப்பரா பண்ண சொல்றீங்க. ஆமா ஆமா, பஜாஜுக்கு நம்ம ஒன்னும் அவ்வளவு பேச வேண்டியது இல்லை. ஆமாங்க ப்ரோ, அதுவும் அப்படிதான். பஜாஜ் வெல் நோன் ஃபார் தேர் ஐக்யூப். அப்படிதாங்க ப்ரோ, ஐக்யூப் வந்து என்ன சொல்றது ப்ரோ, ஐக்யூப் நல்லா தான் இருக்கு. ஆனா வந்துட்டு என்னன்னா அதுல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ் இருக்கு. டிவிஎஸ் இன்னும் கொஞ்சம் அதுல ஒர்க் ஆன் பண்ணணும். கஸ்டமர் ஆஃப்டர் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க ஒர்க் ஆன் பண்ணணும் ப்ரோ. புரியுதுங்களா? இப்போ நீங்க சேட்டாக் சொல்றீங்க, நான் ஹோல் ஹார்ட்டடா சப்போர்ட் பண்றேன். ஏன்னா அவங்களோட சர்வீஸ் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வண்டியும் இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தேன், அது எனக்கு ஒரு 5 கிலோமீட்டர் டெஸ்ட் ட்ரைவ்லயே வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ஆல்ரெடி இப்போ லோக்கல்ல யாராச்சும் என்னோட யூஸ் கேஸ் உள்ளதான், மெயினா சார்ஜிங் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு. வீட்டுல நான் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கேன், சொந்த வீடு அப்படின்னா ஓகே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, அதை இப்போ ஒரு 2-3 கமெண்ட்ஸ் கூட வந்துருச்சு. அதுக்கு நான் ஷார்ட் வீடியோஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அது செட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு ஆன்போர்ட் சார்ஜர் வருது. அப்புறம் வேற என்ன, அதான் சேட்டாக் இஸ் குட். டிவிஎஸ் வந்துட்டு ஆஃப்டர் சேல் சர்வீஸ்ல கொஞ்சம் அவங்க ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி அவங்க அந்த ஹப் மோட்டர் மனநிலையில இருந்து கொஞ்சம் வெளியே வரணும். சேட்டாக்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹப் மோட்டருங்கும் போது சேட்டாக்ல வந்து அது என்ன மோட்டர் சொல்லுவாங்க? சேட்டாக்ல ஒரு மோட்டர் இருக்குங்களே, இங்கே அட்டாச் பண்ணிருப்பாங்க. அதுதான் ப்ரோ, ஹப் மோட்டர்லயே அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். டிஃபரெண்டா இருக்கு. அது ஹப் மோட்டர் தான், பட் அதுக்கு டெக்னிக்கல் நேம் எனக்கு தெரியல. உங்களுக்கு டிரைவ் குவாலிட்டி எல்லாம் டிஃபரெண்ட் ஆகுது. ஹப் மோட்டர் மாதிரி இல்ல. ஹப் மோட்டர் இப்படி விட்டோம்னா, இப்ப நம்மளதே இப்ப ஆன் பண்ணி இப்படி இழுக்கிறோம் அப்படின்னா, இப்படி இழுக்கிறோம்னா இப்படி ஒரு ஸ்மூத்தா போகும். ஹப் மோட்டர்னா இப்படி வெடுக்கு இப்படி இழுக்கும். சோ அந்த இது வந்து சேட்டாக்லயுமே இல்ல. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஹப் மோட்டர் தான். அது எனக்கு என்னன்னு தெரியல. நான் பார்த்தேன்னா கீழே சப்டைட்டில் மாதிரி கொடுக்குறாது என்ன டெக்குன்ட்டு. ஆனா இதுல வந்து ஐக்யூப்ல வந்து குவாலிட்டி இஷ்யூ ரொம்ப இருக்கு ப்ரோ. ஹப் மோட்டரு, ரேஞ்ச் இஷ்யூஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது. அது வெளியே வர்றது இல்லை. ட்விட்டர் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள வெளியே வர்றது கிடையாதுங்க. ஆனா நான் என் நம்பிக்கை இல்லைன்னா, நீங்க இப்ப இது எந்த ஊர்ல இருந்து வேணா பாருங்க. இப்போ தமிழ் தெரியுது, நான் நார்த் இந்தியாவில தான் இருக்கேன் அப்படின்னாலுமே அங்க இருக்க லோக்கல் டிவி சர்வீஸ் சென்டர்ல போய் பாருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 வண்டியாச்சு குப்பை அடிச்சு போய் கிடக்குற மாதிரி இருக்கும். கடைசிக்கு ஒரு 10 வண்டியாவது அப்படி பார்ப்பீங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எல்லா டிவிஎஸ் எங்கெங்கெல்லாம் அவைலபிள் இருக்கும் அங்க அந்த மாதிரி வண்டிகள் நிக்குது. மோஸ்ட்லி வந்து பெரிய சர்வீஸ் சென்டர்லாம் வந்து வச்சிருக்கிறது இல்லை. அதுக்குன்னு தனியா இடம் வச்சிருக்காங்க. ஆமா, வச்சுக்கிறாங்க. ஏன்னா வர கஸ்டமர் வந்து அவங்க எதுவும் இதாக கூடாதுன்னு வெளியே வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. புரியுது ப்ரோ. இதுங்க அண்ணா லாரிக்காரன் வராரு. ஆனுவல் டே வாட்டர் இருக்குது. ஆனுவல் டே முடிஞ்சிருச்சுங்க ப்ரோ. இப்பதான் பொருள் எல்லாம் போகுது, எடுக்க போவாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமா. இதுல இன்னொன்று எனக்கு ப்ரோ, அந்த டெக் பேக் தனியா 23 வாங்குறாங்க ப்ரோ. அதுதான் வந்து இது நீங்க தெரியல. அது அது என்ன கணக்குன்னு தெரியல ப்ரோ. இப்போ மற்ற ஈவியில் பார்த்தீங்கன்னா சேட்டாக்ல வாங்குறாங்க ப்ரோ. 5,000 வாங்குறாங்க. அந்த இயர்லி வந்து
நம்ம கட்டுற மாதிரி இருக்குங்க. இயர்லி அது இன்னும் கொஞ்சம் சிரமம் தானே ப்ரோ. அதுக்கு இவங்க நம்ம மொத்தமா போட்டு போடலாம். ஆனா இதுலயுமே வந்து 3 வருஷத்துக்கு கொட்டுவீங்களா? இல்ல சொன்னாங்க அந்த மாதிரி இந்த ரீசார்ஜ் பண்ற மாதிரி ஒரு அமௌண்ட். அது நெட்டுக்கு மட்டும் தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். இது சத்தாக்லயும் உங்களுக்கு வருஷம் 1200 ரூபா வருஷம் நம்ம கட்டணும். நம்ம இதுக்கு வந்து 1600 வந்து 3 வருஷத்துக்கே கட்டணும். அதுல எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. 3 வருஷத்துக்கு 1800ங்கிறது வருது தான். மாசத்துக்கு வருஷத்துக்கு 60 ரூபானா மாசத்துக்கு 50 ரூபா அந்த மாதிரி வருது. வேற என்னமோ சொல்லணும்னு நினைச்சோம் ப்ரோ. சத்தாக்கு இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்குமா? அதான் அதே மாதிரி எனக்கு வந்து வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. நான் 10வது மாடியில் இருக்கிறேன். இந்த கம்பெனில வந்து பேட்டரி தனியா கழட்டி கொண்டு போய் சார்ஜ் ஓடலாம். ஈவன் ஹீரோ விடா ஏத்தரோட மறு உருவம் தான் ஹீரோ விடா. அவங்க வந்து டிட்டாச்சபிள் பேட்டரி கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு நீங்க அதை நீங்க கழட்டி கொண்டு போய் நான் வீட்டில் சார்ஜ் போட்டுக்கலாங்கிற எண்ணத்துல மட்டும் இருக்காதீங்க. அது வந்து ஒரு தவறான மனநிலை. இந்த கையெடுத்து கும்பிட்டுக்கிற அதை மட்டும் நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா அது நீங்கள் உங்கள் சொந்த காசில் உங்களுக்கு சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான். ஏன்னா பேட்டரிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. அதில் இவ்வளோண்டு தான் 4000 மேட்ச் இருக்கிற பேட்டரியே அது வெடிக்கும் போது எவ்வளோ புகை வருது, எவ்வளோ ஃபயர் அந்த மாதிரிலாம் ஆகுது. வெடிக்கும் போது அப்படின்னா ஃபயர் ஆகும்போது சொல்கிறேன். ஸோ நீங்கள் அவ்வளோ பெரிய பேட்டரியை நீங்கள் போய் ஓவர் நைட் வீட்டில் சார்ஜ் போடுறீங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. நியூஸ்லேயே நம்ம பார்க்குறோம். தெரிஞ்சுட்டே அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. பேட்டரிஸ் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு உகந்த பொருளே கிடையாது. நம்ம இந்த இன்வெர்டர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரிக்கும் தனியாக வீட்டுக்கு வெளியே தான் ஒரு இடத்தவே நம்ம செட்டப் பண்ணுறோமோ தவிர வீட்லேயே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இடம் நம்ம கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. விலை கம்மியாக வருது அப்படிங்கிறக்காக மட்டும் அந்த மாதிரி டிட்டாச்சபிள் ரிமூவபிள் பேட்டரி இருக்கிற திங் மட்டும் வாங்கிடாதீங்க. பிரதராக இது என்னோட ரிக்வஸ்ட். அவ்வளோதான். நீங்கள் ப்ரோ ஒரு கன்க்ளூஷன் சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் சொல்லி முடிச்சுக்கலாம். சரி ப்ரோ, வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 24-25 மினிட்ஸ் பக்கம் வந்துருச்சு. நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிடுங்க. ஓகேங்க ப்ரோ. அதாவது வந்து நான் வந்து சொல்ல போனால் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். நான் வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5000 அரௌண்ட் பெட்ரோல் போடுவேன். ஓகேங்களா? அதை கம்பேர் பண்ணும்போது நான் பார்த்தீங்கன்னா நான் அந்த காசுக்கு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டியூ கட்டிட்டு போயிடுவேன். டியூ கட்டிக்குவீங்க? எனக்கு டியூ கட்டிட்டேன்னா நான் ஒரு 30 மாதம் போட்டிருக்கேன். அது அரௌண்ட் ஒரு 2.5 வருஷம் இந்த மாதிரி இருக்குங்களா. நான் 2.5 வருஷத்துல அந்த டியூ கட்டிட்டுனா எனக்கு வண்டி மிச்சம் ப்ரோ. ஓகே. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மாதம் ஆனால் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 5000 கட்டுறதுக்கும் தினமும் 200-300 பெட்ரோல் போடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இல்லை நானும் அதுதான் எல்லாத்துக்குமே சொல்லுவேன். இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்படின்னா புது வண்டி எடுத்துட்டு நீங்கள் அதுக்கு டியூவும் கட்டணும் 4000. அன்னாடு பெட்ரோலும் 100 ரூபாய்க்கு போடணும். கூட்டி கழிச்சு பார்த்தா மாசம் 700 ரூபா வரும். சாரி 7000 ரூபா வரும். அதுக்கு நீங்க மாசமான சம்பளம் வரும். எப்படியும் டக்குன்னு ஒரு டியூ 4000-4500 கொடுக்கறது பெருசா தெரியாது. அன்னாடு 100 கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன். அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வெளியே போவோம் அப்படின்னா அப்ப கூட நீங்க அந்த ஒரு நாள் 2 நாளைக்கு கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பஸ்ல போறதோ ஏதோ பண்ணி இது பண்ணலாம். ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது இல்லாம நம்ம பெட்ரோல் காஸ்ட் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஈவன் வந்து ஒரு ஆயில் சேஞ்ச் இருக்கு, ஒரு செயின் பிராக்கெட் 2500 கிலோமீட்டர் பண்ணணுமா டைம் வந்து செயின் ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் வந்து செயின் பிராக்கெட் இந்த மாதிரி நிறைய பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்கு. நம்ம பெட்ரோல் மட்டும் சொல்ல முடியாது, இதுலயுமே இருக்கு. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேடு சின்ன ஐட்டம்ஸ் தான். பெல்ட் மாத்த வேண்டி வரும், அவ்வளவுதான். பிரைமரி பெல்ட் 1000 ரூபா, செகண்டரி பெல்ட் 1500 ரூபா. அது ஒரு 25-30,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான். அதுவும் பெரிய செலவு இல்லை. ப்ரோ அதில் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒருத்தங்க ப்ரோ, எனக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எனக்குலாம் என்னோட செல்லக்குட்டி மாதிரி. கம்யூனிட்டி டேல ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, என்னோட ஒய்ஃப் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்லியிருந்தாருங்க ப்ரோ இந்த வண்டியை. ஓகே, ஆமாம், நீங்க பாத்தீங்களா ப்ரோ? பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வந்து உண்மையிலேயே நான் அப்பெல்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி சொல்றாங்கன்னு மாதிரி பார்த்துட்டேன். ஓகே, ஏத்தரிஸ் மை ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்லியிருந்தாங்க கம்யூனிட்டி டேல. இல்ல அது ஓகே தான். ஒருத்தவங்களுக்கு வண்டிங்கிறது என்ன ப்ரோ, என்ன வண்டியோ ப்ரோ, டிவிஎஸ் 50யோ லிட்டர் கிளாஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அது நல்ல விஷயம் தான். நீங்க சொல்றது கரெக்டு தான். எனக்கு வண்டினா பிடிக்கும். இது போக என்கிட்ட டிவிஎஸ் என்டார்க்கும் இருக்குது. 5-6 வருஷமா வச்சுட்டு இருக்கிறேன். க்ளோஸ் டு ஹார்ட் தான். ஃபர்ஸ்ட் வாங்கின வண்டி. புரியுது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். அரை மணி நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ஒரு கேள்வியோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நீங்க ஒரு சந்தோஷமான ஈவி ஓனரா இருக்கீங்களா? கண்டிப்பாங்க ப்ரோ, நான் சந்தோஷமா ஈவி எடுத்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ப்ரோ. ஏன்னா நான் ஏத்தர்னு கேட்கறது, ஈவி தான். வி சப்போர்ட் ஆல் ஈவிஸ். யா, நான் வந்து ஈவில ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன் ப்ரோ. என்ன சொல்றது, ஒரு பெட்ரோல்லாம் வந்து நிறைய இது இருக்குங்க ப்ரோ. இதுல வந்து அந்த ஒரு இது கிடையாது. ஈவன் பெட்ரோல் வந்து கிடையாது.
அதனால வந்து பெட்ரோல் அந்த செலவுங்கிறது கிடையாது. அது 1 கிலோமீட்டர் 2 ரூபா ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இதுல வீட்டுல சார்ஜோட 10%. ஆமாங்க ப்ரோ. அதோட வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்ப உகந்ததுன்னு சொல்றாங்க. இந்த விதத்துல வந்து அது ஏதோ 4ல 1 பங்கு. அது 100% கேடு அப்படின்னு இது ஒரு 25% கேடு. அவ்வளவுதாங்க. அது தட்ஸ் அனதர் டாபிக் ஃபார். ஓகே. சொல்ல போனா உடனே கேட்பாங்க பேட்டரி வந்து உங்களுக்கு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதான் சொல்றேன் பாருங்க, அது ஒரு பெரிய டாபிக். ஆமாங்க. அது ஒரு 25% கேடு விளைவிக்குது அப்படின்னா அது 100% கேடு விளைவிக்குது. சரி ப்ரோ, ஓகே, நைஸ் மீட்டிங் ப்ரோ. ஓகேங்க, பார்க்கலாம் ப்ரோ. பை. சூப்பர் ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. வரேங்க ப்ரோ. ப்ரோ பை गाइस. பை. பை.